நீங்க ஒரு கம்பெனில இருந்து குவிட் பண்ணிட்டு, அந்த கம்பெனிய விட்டு போயிட்டீங்கன்னா, அந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மென்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க நோட்டீஸ் பீரியட்ல இருக்க மச்ச ஏதாவது ஒரு மந்த் வந்து உங்களுக்கு சேலரி பே பண்ணாத இருக்காங்கன்னா, அந்த மந்த் சேலரி வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மென்ட்டோட தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேஷுவல் லீவ், சிக் லீவ் அண்ட் இஎன்டி லீவ் 3 லீவ் இருக்கும். இந்த கேஷுவல் லீவ், சிக் லீவுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ண மாட்டாங்க. அது இஎன்டி லீவ்ல இருக்கீங்கன்னா, அந்த இஎன்டி லீவ் எத்தன நாள் இருக்கோ, அந்த லீவுக்கான பேசிக் அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஃபுல் டோட்டல் கிராஸும் உங்களுக்கு பே பண்ண மாட்டாங்க. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அதே கம்பெனில நீங்க 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க பெட்ரோல் ரீஇம்பர்ஸ்மென்ட், இல்ல இன்டர்நெட் ரீஇம்பர்ஸ்மென்ட், இல்ல ஃபோன் ரீஇம்பர்ஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ரீஇம்பர்ஸ்மென்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வராதா இருந்துச்சுன்னா, அந்த ரீஇம்பர்ஸ்மென்ட் அமௌண்ட் இதோட தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாத அந்த கம்பெனில லாஸ்ட்டா நீங்க வொர்க் பண்ண மச்ச ஏதாவது இன்சென்டிவ் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களோ, அதையும் இந்த ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மென்ட்டோட தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பை.